சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 1000 கோடி மெகா ஊழல், கைதாகும் உதயநிதி, ஸ்டாலின் அதிர்ச்சி. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் தொடர்புடைய இடங்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் நடந்த அமலாக்கத்துறையின் அதிரடி சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அப்போது நடந்த இந்த சோதனை உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்து தான் நடத்தப்பட்டது என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது. அந்த வகையில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக உதயநிதி நண்பர் ரத்தீஷ் தொடர்பு இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து ரத்தீஷை அமலாக்கத்துறை நெருங்குவதை அறிந்து கொண்டு வெளிநாடு தப்பிச் சென்று தலைமறைவானார் ரத்தீஷ். இந்நிலையில் அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் டாஸ்மாக் நிறுவன அதிகாரி விசாகம் மற்றும் உதயநிதியை நெருங்கி நண்பரான ரத்தீஷ் ஆகிய இருவருக்கும் தொடர்பு இருப்பதை அறிந்து கொண்டு மேலும் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் நடைபெற்ற அதிரடி சோதனையில் சுமார் 1000 கோடி வரை முறைகேடு நடந்திருப்பதா அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. மேலும் ரத்தீஷ் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அதன் மூலம் உதயநிதியை தட்டி தூக்க அமலாக்கத்துறை ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் திமுக தரப்பில் இருந்து அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள இடைக்கால தடையை பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக ரத்தீஷ் அவரை தொடர்ந்து சிக்க இருக்க உதயநிதி இருவரும் தப்பித்து கொண்டாங்க. மேலும் தற்போது தமிழகத்தில் நடந்துள்ள ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு மீண்டும் கடந்த திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறை நடத்திய டாஸ்மாக் தொடர்புடைய சோதனையை தூசி தட்ட தொடங்கியிருக்கு தற்போதைய முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் ஆட்டத்தை தொடங்கியிருக்கும் தாவேக அரசு இந்த வழக்கில் ஏற்கனவே ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் என்பவரை கைது செய்யும் நோக்கில் மிக தீவிரமாக தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்கிறாங்க அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய IAS அதிகாரி விசாகன் தலைமறைவாகி இருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. விசாகன் மருத்துவ விடுப்பில் சென்றுள்ளதா கூறிவிட்டு வீட்டின் இல்லாதது தெரிய வந்ததை அடுத்து அவரை வளைத்து பிடிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. அவர் தற்போது எங்கு பதுங்கியிருக்கிறார் என்பது குறித்து தமிழக உளவுத்துறை மிக தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. இந்நிலையில் தலைமறைவாக இருக்கும் IAS அதிகாரி விசாகன் மற்றும் உதயநிதி நண்பர் ரத்தீஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணையை தொடங்கினா அவர்களுக்கும் உதயநிதிக்கும் இருக்கும் தொடர்பு குறித்து ஆதாரங்களை உறுதி செய்து உதயநிதியை இந்த வழக்குக்குள் கொண்டு வந்து கைது செய்து விடலாம் என்பதே தற்போதைய தாவேக அரசின் திட்டம் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் தற்போது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டுமே திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் நிலையில் ரத்தீஷ் சிக்கினா உதயநிதிக்கு பெரும் சிக்கல் தான் ஏற்படும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். மேலும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றுள்ள போதிலும் இவ்வழக்கில் தொடர்புடையதாக மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகளை விரைவில் கைது செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை திட்டமிட்டிருக்காங்க. முறைகேடு வழக்கில் IAS அதிகாரியே தலைமறைவாகியிருக்கிற சம்பவம் தமிழக அரசியல் மற்றும் அதிகார வர்க்கத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது சட்டமன்றத்தில் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலைக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சி திட்டங்களின் பெயரை மாற்றினார்களே தவிர ஒன்றும் உருப்படியாக இல்லை என விமர்சனம் செஞ்சிருந்தார். சட்டமன்றத்தில் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் ஆட்சி திட்டங்களின் பெயரை மாற்றினார்களே தவிர எதுவும் உருப்படியா இல்லை. தமிழ்நாட்டின் நேற்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் மரியா வில்சன் தாக்கல் செய்தார். சுமார் 2.5 மணி நேரம் பேசிய பட்ஜெட் உரையை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த அரசு திருத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அரசு அமைந்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் முடிவடைஞ்ச நிலையில் அரசின் செயல்பாடுகளுக்கு மதிப்பெண் வழங்கினால் அது மிகப்பெரிய பூஜ்ஜியம்தான். அதுபோன்றுதான் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த பட்ஜெட்டும்
மிகப்பெரிய பூஜ்ஜியமாகவே அமைந்திருக்கு என கடுமையாக விமர்சித்தார். மேலும் வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் வினோத் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். அமைச்சர் வினோத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை உரை 2.5 மணி நேரம் பேசப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மேகதாது பிரச்சனை, பயிர்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம், பயிர் சாகுபடி செய்ய முடியாத நிலை என தாவேக ஆட்சியில் விவசாயிகள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் இந்த அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகவும் கருப்பு சட்டை அணிந்து வந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். மேலும் வேளாண் பட்ஜெட் என்று கூறுவதை விட மரபை மீறி முதலமைச்சரை புகழும் செயல்களை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் காவிரியில் தான் தண்ணீர் வரவில்லை என்றால் பட்ஜெட்டிலும் திட்டங்கள் இல்லை. திமுக அரசின் திட்டங்களுக்கு பெயர்களை மாற்றி புது திட்டங்கள் போல அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் உருப்படியா எதுவுமே கிடையாது. 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்களுக்கு பயிர்கடன் தள்ளுபடி என கூறி மக்களை ஏமாற்றி முதல்வர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். மேகதாது அணை பிரச்சனை ஒவ்வொரு நாளும் தீவிரமாக சென்று கொண்டிருக்கு. காவிரி நீர் கிடையாது என்று கர்நாடக அரசு தெளிவாக சொல்லிடுச்சு. இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்கு என்பதை காட்டும் விதமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வரோம். காவிரி விவகாரம் தொடர்பாக பேச நாளை ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுத்திருக்கிறோம். அப்போது பல கேள்விகளை நாங்கள் கேட்போம். முடிஞ்சா தைரியம் இருந்தால் முதலமைச்சர் வாயை திறந்து பேசட்டும் என சொல்லியிருக்கிறார். தாவேக அரசை விமர்சித்ததோடு மட்டுமில்லாமல் முதலமைச்சர் விஜய்க்கு சவால் விட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். தொடர்ந்து உதயநிதியை சட்டசபைக்கு வரவிடக்கூடாது எனதான் தாவேக அரசு நாடகங்களை நடத்தி தன்னை கைது நடவடிக்கையை தீவிரமாக செயல்படுத்தியதாக உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். விஜய் அவர்கள் தொடர்ந்து உதயநிதி செய்த ஊழல் அனைத்தையும் தோண்டி எடுங்கள். டாஸ்மார்க்கில் பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் தொடர்பாக அனைத்து ஆவணங்களையும் சேகரியுங்கள். உதயநிதி தொடர்பான ஆவணங்கள் கிடைத்தால் அவரை கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலத்திற்கு சிறையில் அடைத்து விடலாம். தொடர்ந்து திமுகவை இல்லாமல் செய்து விடலாம். ஊழல் செய்த திமுக ஆட்சி இல்லாமல் போனதுக்கு காரணமே அவர்கள்தான். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மக்களின் வரி பணத்தை தொட்டவர்களை நான் விடமாட்டேன், இனி தொடவும் விடமாட்டேன் என விஜய் கூறியிருப்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்ஜெட்டில் ஆண்டு பட்ஜெட் போடும்போது கிட்டத்தட்ட 30% திமுகவின் ஊழல் அதில் அடங்கியுள்ளது. தங்களுக்கு தேவையான நிதிகளை அதோடு ஆட் பண்ணி தான் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள். ஆனால் நாங்கள் கொடுத்த பட்ஜெட் தற்போது தெளிவாக உள்ளது. யார் யாருக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும், மக்களின் வரி பலத்தில் எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை அனைத்தும் நாங்கள் தெளிவாக கூறியுள்ளோம். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் விஷயம் அவரது நண்பர் ரத்தீஷ் அவர்களை பிடித்தால் அனைத்து உண்மையும் தெரியும் என்பதால் அவரை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை. ஒருவேளை அவரை கைது செய்தால் ஸ்டாலின் அவர்களின் நிலைமை என்னவாகும், உதயநிதி என்னவாவார் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.